இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியிட்ட நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் செல்போன் கொண்டு போக தடை அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் பார்த்துட்டு இருக்கோம். கோவில் நிர்வாகம் இவ்வாறு அறிவிச்சிருக்காங்க. இந்த தடை எப்போதுலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னா நாளை முதல் அமலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து தரிசன வரிசைகளிலும் சோதனை செய்த பிறகே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கோவில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கிறார். ராமசுந்தரம், கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்க. அறுபடை முருகன் கோவில்கள்ல ஒன்றாக திகழக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல பக்தர்கள் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். ஏற்கனவே கோவிலுக்குள்ள செல்போன் கொண்டு செல்வதற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தடை விதிக்கப்பட்டது. இந்த நடைமுறை கோவில்ல பின்பற்றி வந்தாலும் கூட நாளை முதல் கடுமையான அந்த நடவடிக்கை பின்பற்றப்படும் என கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களுக்கான அதாவது சாமி தரிசனம் செய்வதற்கான அந்த வழிகளான பொது வழிகள், அதே போல 100 ரூபாய் கட்டண தரிசன வழி, மூத்த குடிமக்களுக்கான தரிசன வழி என அனைத்து வழிகளிலுமே தீவிர சோதனைக்கு பின்னரே இனிமே வரிசையில பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். செல்போன் உள்ளிட்ட எந்த பொருட்களுமே, அதாவது எலக்ட்ரானிக் பொருட்களுமே உள்ளே கொண்டு செல்லக்கூடாது என்ற தடை கடுமையாக உத்தரவு அமல்படுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பக்தர்கள், கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வளாகத்துல செல்போன் வைப்பதற்கான அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறையில வைத்துவிட்டு டோக்கன் பெற்றுக் கொண்ட பின்னரே கோவில் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்ய வர வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் தங்கியிருக்கும் அறையிலேயோ பாதுகாப்பாக அந்த வாகனங்களிலேயோ வைத்த பின்னரே கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என அந்த உத்தரவு கடுமையாக அமல்படுத்தப்பட்டு அந்த நடைமுறை நாளை முதல் கடுமையாக அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை முதல் செல்போன்கள் கோவிலுக்குள்ள கொண்டு செல்வதற்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டு அந்த நடைமுறை நாளை முதல் கட்டாயம் அந்த பின்பற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியிட்ட நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.